நான் சார். இது கலையெடுத்தல் நேரம். மீண்டும் ஒரு கலையெடுத்தலில் நான் உங்களை சந்திக்கின்றேன். இது என்ன புதிய ஒரு கெட்டப்பில் வந்திருக்கிறேன் என்று நீங்கள் சிந்திக்கக்கூடும். அது ஏன் வந்த நான் என்று இன்றைய கலையெடுத்தலை நீங்கள் முழுமையாக பார்க்கும் இடத்து அறிந்து கொள்வீர்கள். கடந்த வாரம் ஒரு போதகராலும் ஒரு குறிப்பிட்ட சபையைச் சேர்ந்த ஒரு போதகராலும் அவருடன் சேர்ந்த இருவராலும் 2 இளம் பிள்ளைகள் 20-21 வயசும் சேர்ந்த 2 இளம் பிள்ளைகள் பாலியல் துஷ்பிரயோகக்குட்படுத்தப்பட்டது என்ற துயரச் செய்தியை நீங்கள் எல்லாருமே அறிந்திருப்பீர்கள். ஆகவே அதை பற்றி நான் அதிகம் விரிவாக சொல்ல வேண்டிய தேவை இருக்காதென நம்புகிறேன். என்றாலும் சில சுருக்கங்களை சொல்ல விரும்புகிறேன். இன்று கொழும்பு டெய்லி மிரர் செய்தியில், அதாவது 16/4/2026 வந்திருக்கின்ற ஒரு அறிக்கையின்படி டாக்டர் ராமச்சந்திர குலசிங்கம் என்பவர் வெளியிட்டிருக்கிற ஒரு கட்டுரையின்படி அந்த சம்பவங்களை விரிவாக குறிப்பிட்டிருக்கின்றார் ஆங்கிலத்தில். அதில் அந்த குறிப்பிட்ட போதகரின் படமும் அந்த போதகருடைய அந்த சபையினுடைய பிஷப்பினுடைய படமும் வேறு செக்ரட்டரி நம்புகிறேன் அவருடைய படமும் அது அது எழுதப்பட்டிருக்கின்றது. அதை நான் காட்சிப்படுத்துவேன். இப்பொழுது நான் அதை காட்சி கொண்டிருக்கும் போது அது காட்சிப்படுத்தப்பட்டிருக்கும். இருந்தாலும் அந்த அவர்களுடைய முகங்களை நான் அதை மறைத்து காட்ட சிந்திக்கின்றேன். ஏனென்றால் சமுதாயத்தில் இந்த பிஷப் போதகர் அவர்களுக்கு ஒரு மரியாதை உண்டு. ஆனால் அந்த மரியாதையை அந்த ஒரு போதகர் கெடுத்து விட்டார். இருந்தாலும் அவர்களுக்கு சில பாதிப்புகளை நேரடியாக ஏற்படுத்தக்கூடாது என்பதற்காக அந்த படத்தை நான் மறைத்து இடுகின்றேன். அந்த நியூஸை அப்படியே இடுகின்றேன். அதில் இருக்கிறத எடிட் பண்ணுறது மிக கடினமானதாக இருக்கும். ஒரு பகுதியை மட்டும் இடுகின்றேன். அதன்படி அவர் குறிப்பிடுகிறார். அந்த போதகருடைய பெயரை சொல்லி, அதனுடைய சபையையும் சொல்லி, அதனுடைய பிஷப்பினுடைய பெயரையும் சொல்லி, இந்த பிஷப்புக்கு இவர் இவ்வாறான பாலியல் சீண்டல்களில் அங்கு அவர் அது பொறுப்பாக நடத்தும் அந்த மல்லாவி சிறுவர் அபிவிருத்தி நிலையம் என்ற நிலையத்தில் அது யாருடைய அனுசரணையில் நடத்தப்படுகின்றது என்றால் கொம்ஷேன் லங்கா எந்தவுடைய நிதி உதவியில் நடத்தப்படும் அதில் அந்த நிர்வாகத்தில் இந்த போதகர் அங்கு வேலை செய்யும் பெண்களுடன் இவ்வாறான பாலியல் சீண்டல்களில் முன்பு ஈடுபட்டிருந்தது என்றும் அதை பிஷப்புக்கு அறிவித்திருந்த போதில் அவர் அதை கண்டுங்காளாமல் விட்டிருந்தார் என்றும் அவர் குறிப்பிடுகிறார். அதனால் தான் இந்த பாரிய விளைவுகள் இப்பொழுது வந்திருப்பதாகும். ஆனால் அதே நேரத்தில் வேறு சில சமூக ஊடகங்களில் எல்லாம் பச்சையாக அவருடைய முழு சேட்டைகள் என்று சொல்லப்படுற அனைத்து விடயங்களும் அதில் சொல்லப்பட்டிருக்கின்றது. அது நிர்வாகம், அதாவது அந்த சபையினுடைய நிர்வாகத்திலும் முழுக்க குற்றச்சாட்டு சொல்லப்படுகின்றது. அதைவிட இன்று நான் அந்த திருச்சபையில் முன்பு பிஷப்பாக இருந்தவருடன் ஒரு உரையாடலை நான் மேற்கொண்டிருந்தேன். இந்த யூடியூப் போடுவதற்காக அவர் குறிப்பிட்டிருந்தார். தானும் இந்த சம்பவம் நடப்பதற்கு 2-3 தினங்களுக்கு முதலும் இந்த பிஷப் என்று சொல்லப்படுகிற இவருக்கு முன்பு தான் பிஷப்பாக இருக்கும்போது அந்த கமிட்டியில் எடுத்த ஒரு முடிவை அதை கோட் பண்ணி டேட்டையும் போட்டு அனுப்பியிருந்ததாகும். அதாவது நீங்கள் மட்டும் சுயமாக முடிவெடுக்காதீர்கள், அதற்கு உங்களுக்கு ஆலோசனை சபை ஒன்றை வச்சு இந்த திருச்சபையை நடத்தி செல்லுமாறும் அந்த ஆலோசனை சபையில் யாருடைய பெயர்களும் இருக்க வேண்டும் என்றும் குறிப்பிடப்பட்டிருந்ததா. தான் பின்ன இந்த போதகரனுடைய இந்த குரங்கி சேட்டைகள் அங்கு வேலை செய்கிறவர்களுடன் சேட்டை விடுவதை குறிப்பிட்டு எழுதி, நீங்கள் இப்படியெல்லாம் சம்பவம் நடக்கும் போதும்
கண்டும் காணாமல் இருக்கின்றீர்கள். ஆகவே நீங்கள் அதுக்குரிய ஒரு ஆக்ஷன் எடுங்கள். இல்லாட்டி இந்த திருச்சபை பாலாங்கணத்தில் போய்விடும். ஆகவே அந்த கூட்டத்தில் எடுக்கப்பட்ட அந்த தீர்மானத்தின் படி ஒரு குழுவை அமைத்து இவர் தொடர்பான விசாரணைகளையும் நீங்கள் மேற்கொள்ள வேண்டும் என தான் ஒரு கடிதம் அனுப்பியிருந்ததாகும். ஈவேல் என்று தான் நிற்கின்றேன். ஆனால் அதுக்கு எந்த பதிலும் இல்லை என்றும், அது குறிப்பிட்டு 2 நாட்களின் பின்னே தான் இந்த சம்பவம் நடந்தது என்றும் அவர் குறிப்பிடுகிறார். சரி, அது இன்று நான் கதைத்த விடயங்கள். இது மற்ற யூடியூப்களில் வந்திருக்க சான்ஸ் இல்லை. இன்றைக்கு இந்த செய்தியில் வந்த விஷயமும் நீங்கள் கேள்விப்பட்டிருக்க மாட்டீர்கள். ஆனால் அந்த செய்தியில் அது கிளிநொச்சியில் இருக்கும் KFCயில் இந்த பர்த்டே கொண்டாடப்பட்டதாக சொல்லப்பட்டிருக்கு, எழுதப்பட்டிருக்கு. அது தவறுன்னு நம்புகிறேன். அது உண்மையில் இந்த சம்பவம் என்ன என்றது உங்களுக்கு தெரியும், இருந்தாலும் சொல்லுகிறேன். அந்த குறிப்பிட்ட போதகர் தன்னுடைய பர்த்டே கொண்டாட்டத்துக்காக அவர் என்ன செய்திருக்கார், வன்னேரிக்குளம் அணைக்கட்டுக்கு தன்னுடன் சேர்ந்து மொத்தமாக 15 பேரை அழைத்து சென்றிருக்கிறார் பர்த்டே கேக் வெட்டி கொண்டாடுவதற்கு. இது இந்த இளம்பொடிகள் தங்களுடைய இளம் வயசில் செய்கின்ற ஒரு முஸ்பாத்தி விளையாட்டுக்கு செய்வது போல் இந்த போதகரும் திட்டமிட்டு கொண்டு போயிருக்கிறார். இந்த கிடைச்சிருக்க தகவல்களின் படி பின்னர் அந்த கேக் வெட்டி பார்ட்டியெல்லாம் முடியும். மிக சுருக்கமாக சொல்வேன். அது சம்பந்தப்பட்ட கொஞ்சம் பேர் தன்னுடைய வாகனத்தில் ஏற்றி கொண்டு வீட்டை இறக்குகிறேன் என்று கொண்டு போயிட்டு தன்னுடன் வேலை செய்யும் சில பேரை அவர்கள் தாங்கள் இதிலேயே இறங்கி கொள்கிறேன்னு சொல்ல அதை இறக்கி விட்டுட்டு அந்த 2 பெண் பிள்ளைகளை உங்கள் வீட்டில் நான் இறக்கி விடுகிறேன் என்று கொண்டு சென்று அவர்களுக்கு இந்த வேதக்காரர்கள் இவர்கள் அந்த வைன் குடிப்பார்கள். ஆனால் வைனில் அதிலுடைய மது போதை அதில் இருக்கின்றது, ஆனால் குறைந்த அளவு இருக்கின்றது. அவை இந்த வைனை அந்த பிள்ளைகளுக்கு கொடுத்திருப்பதாகவும் அவர்கள் வைன் தானே ஏன் போதையர் குடிக்கிறார் என்றால் நான் இந்த சால்வை எல்லாம் ஏன் போட்டிருக்கேன் என்று உங்களுக்கு விளங்கும் என்று நான் இப்பொழுது அப்போ போதையர் குடிக்கிறார் என்றால் நாங்களும் குடிக்கலாம் தானே என்று அந்த பிள்ளையை கொடுத்திருக்கிறதாகவும் அதற்கு மயக்கமிருந்து கலந்திருப்பதாகவும் சொல்லப்பட்டது. இதனால் அந்த பிள்ளைகள் மயக்கத்துக்கு செல்ல இந்த போதகரும் டிரைவரும் அவருடன் சேர்ந்த இன்னொரு நபரும் சேர்ந்து அந்த 2 பெண்களையும் பாலியல் சுற்றுக்கு உட்படுத்தப்பட்டதாகவும் பெரும்பான்மை செய்திகள் தெரிவிக்கின்றன. ஒரு செய்தியில் அவர்கள் முயற்சி செய்தார்கள் சொல்லப்படுகிறது. எது உண்மை என்பதனை நீதிமன்ற நடவடிக்கையின் போல் தான் தெரிய வரும். அந்த சம்பவங்கள் வெளியில் வந்தது உண்மை, போலீஸ் அவரை கைது செய்தது உண்மை. அப்போ முதல் போலீஸ் என்ன செய்ய அந்த பிள்ளைகள் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் கம்ப்ளைண்ட் கொடுக்க முதல் போதகரை தவிர மற்ற 2 பேரையும் கைது செய்து போதகரை தேடி இருக்கிறார்கள். அவரை தேடுற நேரம் இங்கே யாழ்ப்பாணத்திலிருந்து 2 போதகர் அவருடைய 3 போதகர்களும் அவருடைய ஃபேமிலியும் சென்றிருப்பதாக தகவல்கள் சொல்லுகின்றன. சென்று அவரை இரகசியமாக சந்தித்து அவர்களை மந்திர ஆலோசனை நடத்திவிட்டு பிறகு 7 கொடுமையில் அது போலீசிடம் ஒப்படைக்கப்பட்டதாக சொல்லப்படுகின்ற செய்திகள். அதில் ஒருவர் அந்த சபையினுடைய செக்ரட்டரி என்றும் சொல்லப்படுகின்றது. இன்னொருவர் அந்த சபையின் கீழ் நடத்தப்படும் பாடசாலைகளில் ஒரு பாடசாலை சப்ளியன் என்றும் சொல்லப்படுகிறது. அவர்கள் இந்த குற்றவாளி என்று சொல்லப்படுற இவர் இன்னும் நீதிமன்றத்தில் நிரூபிக்கப்படும் வரை இவர் குற்றம் சாட்டப்பட்டவர் என்றாலும் அதற்காக இவர்கள் வக்காலத்து வாங்கி கொண்டு சென்றிருக்க வேண்டிய தேவையில்லை. அதனால் பொது வழியில் சமூக ஊடகங்கள் கதைக்கப்பட இவர்களும் அப்படியான குற்றங்களை செய்வார்களா என்று கேள்வி எழுப்பப்படுகின்றது. பல எல்லா உலக அனைத்து சமூக ஊடகங்களிலும் வந்துவிட்டது, பத்திரிகையிலும் வந்தது, சமூக ஊடகங்கள் பேர் அதை எல்லாமே போட்டு வந்திருக்கு. நான் நாகரிகங்கிறதை அதை தவிர்த்து கொள்கின்றேன். பேரையும் அந்த பாடசாலையுடைய பேரையும் இவர்களுடைய பெயர்களை சரி காப்பாற்ற முயற்சித்தும் சரி வரவில்லை. அவர்களை அரெஸ்ட் பண்ணி உள்ளுக்கு போட்டிருக்காம அந்த போதகரை. அவரை அடுத்தது பிணையில் அவர் வேற யாழ்ப்பாணத்தில் இருக்கின்ற சில பிரபலமான சட்டத்தணிகளை இவர்கள் பிடித்து சில வேளைகளில் இவர்கள் வெளியில் வரக்கூடும். ஆனால் இதனால் கால ஓட்டத்தில் பிறகு அந்த பெண் பிள்ளைகளுடைய பேரண்ட்ஸுக்கு பணத்தை விசிறி எறிந்து அல்லது அதுகள் தொடர்ந்து கோர்ட்ஸுக்கு வருவதால் ஏற்படுகின்ற அந்த வேதனைகளால் அங்கு கேட்கப்படுகின்ற கேள்விகளில் வேதனைகளால் அவர்கள் கூட கேஸை விட்ரோ பண்ணக்கூடும். எதிர்காலம் அப்படி நடக்கக்கூடும். இதுக்கான வழக்குகள் இப்படி நடந்ததான். சட்டத்தினரிடம் கேட்டு அவர்கள் சொல்வார்கள், எங்களுக்கு இது தொழில், யார் வந்தாலும் நாங்கள் வாதப்படுவோம். ஆனால் என்னுடைய கருத்தின்படி ஒரு நியாயம் இருக்க வேண்டும். இவர்கள் செய்திருந்தால் குற்றத்தை கட்டாயம் இவர்கள் தண்டிக்கப்பட வேண்டும்.
ஆனால் எல்லா யூடியூப்பும் எல்லா ஃபேஸ்புக்கும் எல்லா ஊடகங்களும் இவர்களுடைய குற்றச்சாட்டுகளை வெளிப்படையாக சொல்லி கொண்டிருக்கும் போது இவர்கள் நினைக்கின்ற ஒரு ஃபேஸ்புக் தளமோ இதை வச்சிருக்காரு வெளிப்பண் இவர்கள் தான் நம்புகிறேன் இவருடன் சார்ந்த அந்த போதர்கள் அவர்கள் அதில் நீங்கள் தீர விசாரிக்க வேண்டும், நீதிமன்றம் அந்த முடிவை எடுக்கும், ஒரு குற்றம் செய்யாமலும் இருக்கக்கூடும் தானே, ஏன் அப்படி நீங்கள் இப்படி சொல்கிறீர்கள், அந்த பெண் பிள்ளைகளை பார்க்க வேண்டும் தானே என்றெல்லாம் அவர்கள் அதில் எழுதி அதை தங்களுடைய ஃபேஸ்புக்கில் இணைத்திருக்கிறார்கள். அதனுடைய ஸ்க்ரீன்ஷாட்டும் நான் இப்பொழுது உங்களுக்கு கற்று கொண்டிருக்கும் போது அது போடப்படும். ஆகவே அவர்கள் இதை இப்படி இதை எடுத்து அதை தங்களை ஃபேஸ்புக்கின் மூலம் வெளிக்காட்டுவதன் மூலம் சந்தேகம் இன்னும் விளக்கின்றது. இவர்களும் இதுடன் தொடர்புடையவர்களா? அடுத்தது இந்த விழிப்பு என்ற அந்த ஃபேஸ்புக் தளம் ஏதோ அதுவும் இவர்களுடையதா என்று சந்தேகங்கள் தங்களுக்கு சார்பாக எழுதப்படுகின்றது, சந்தேகங்கள் தெரிவிக்கப்படுகின்றன. சரி, இப்பொழுது அந்த சபையினுடைய தலைவர் நான் நினைக்கிறேன் பிஷப்பாகும், அவர் ஒரு அறிவித்த போதகர்களுக்கெல்லாம் அறிவித்தல் 2-3 நாளைக்கு மேல் கொடுத்திருப்பதாக அறிந்தோம். அதன்படி இந்த குற்றவாளி என்று சாட்டப்படுகின்ற அந்த போதகரை சபையிலிருந்து தற்காலிகமாக நீக்குவதாகவும் இந்த வழக்குகள் இருப்பதனால், தற்காலிகம் என்ற அர்த்தம் பின்னர் தாங்கள் அதை எடுப்பார்கள் என்றதான் ஒரு அர்த்தம், தற்காலிகமாக நிறுத்துவதாகவும், ஆகவே தங்களோட போதகர்கள் இது தொடர்பாக பொது வழியில் கதைக்க வேண்டாம் என்றும், தன்னுடைய அதிகாரத்தின்படி கட்டளையிடுகிறேன் என்றும் அவர் ஒரு கடிதத்தை அனுப்பியிருப்பதாக கேள்விப்படுகின்றோம். இருக்கலாம், அப்படி ஒரு இது வந்தது வெப்சைட்டுகளில், அது இருக்கலாம். சரி, அவர் அப்படி ஒன்று சொல்லியிருந்தாலும் இன்னொரு கொஸ்டின் அதிலேயே கேட்டு வேறு யாக்கள் எழுதியிருந்தார்கள் அந்த ஃபேஸ்புக் தளத்துக்கு கீழ். அதாவது இந்த இப்பொழுது அதிகாரத்தை பயன்படுத்தி நிப்பாடுகின்ற அந்த பிஷப் அவர் ஏதோ ஒன்றுக்கு தலைவராக இருக்கின்றார் என்ற அடிப்படை, அவருக்கு கீழே இருக்கும் பாடசாலைகள், அதற்கு ஒரு பாடசாலை அபிவிருத்தி என்றதுக்காக 5.5 மில்லியனோ ஏதோ ஒரு தொகையை இவர் தன்வசம் எடுத்து வைத்திருந்ததாகவும், அதாவது குழுவுக்கு தெரியாமல் என்று ஒரு பாடசாலை நலன் விரும்பி ஒருவர் ஒரு வழக்கு போட்டு அவருக்கு எதிராக வழக்கு நடக்கின்றதா. ஆகவே ஒரு குற்றஞ்சாட்டப்பட்டிருக்குத்தான், குற்றவாளி என்ற குற்றச்சாட்டு. அப்படி என்று அவர் கூட தன்னுடைய பதவியில் இருந்து இறங்கி இருக்க வேண்டும் தான். ஏன்னா இந்த போதவருக்கு தண்டனை கொடுக்குறாரு, அது ஒரு வகையில் ஒரு நியாயமானது, தற்காலிகமாக இன்னும் அது ஒரு வகையில் நியாயமானது. ஆனால் அப்படி என்ன இவர் தன்னுடைய பதவியை விட்டு இறங்கவில்லை, அது எந்த வகையில் நியாயம் என்று சொல்ல முடியும் என்று சில பேர் கேள்வி எழுதியிருக்கிறார்கள். அதைத்தான் நான் இதிலேயும் சொல்லுகின்றேன். அங்கே நியாயம் இல்லையே, ஒரு ஆளுக்கு ஒரு நியாயம் தனக்கு ஒரு நியாயம் என்று வருகின்றது. இதை பற்றி மேலதிகமாக கதைக்க முடியாது. ரெண்டும் இந்த பாலியல் துன்புறுத்தல் ஈடுபட்ட போதகர் என்று சொல்லப்படுபவர் அது வழக்கில் இருப்பதனால் அதை பற்றி வழக்கு தொடர்பாக கதைக்க முடியாது. இது இந்த தலைவருக்கு ஒரு வழக்கு இருப்பதால் அந்த வழக்கு தொடர்பாக நாங்கள் கதைக்க முடியாது. அதனால் அதற்குள் நான் இறங்கவில்லை. ஆனால் நான் கேள்விப்பட்ட விஷயத்தின்படி இந்த தலைவர் பிஷப் என்று சொல்லப்படுவதற்கு இந்த போதகர் என்பவர் நிறைய பணங்கள் கொடுத்து உதவி செய்திருக்கிறார் என்றும், அவர் பிஷப்பாக வரும் காலங்களில் அவர் தேவைக்காக அவர் ஏதோ தான் பிஷப்பாக நியமிக்கப்படுற இடத்துக்கு ஏதோ பணங்கள் கட்ட வேண்டும் என்றது ஏதோ இருக்காங்க, என்ன தெரியாது, லீகலோ இல்லீகலோ எனக்கு தெரியாது. அதற்கு இவர் நிறைய பணங்கள் கொடுத்து உதவி செய்திருக்கின்றபடியால் இந்த பாலியல் தீண்டலில் ஈடுபட்ட போதவர் கணவருக்கு சொல்லியிருக்கிறார். அவர் ஏன் நான் எவ்வளோ உதவி செய்திருக்கிறேன், நான் சொல்கிறதை கேட்கத்தாருன்னு முந்தி சொல்லியிருப்பதாக கேள்விப்படுகிறோம். அதனால் தானா இவர் அவர் தொடர்பாக ஆக்ஷன்கள் எதுவும் எடுக்க முடியாமல் இருந்த வேண்டும். முந்தைய குற்றச்சாட்டுகள் போக, நிதி குற்றச்சாட்டுகள் போகவும், நக்கினார் நாவலந்தார் ஒன்று பழமொழி இருக்குத்தானே, அதன்படி எடுக்க முடியாதாக இருந்ததாக கேள்விப்படுகிறோம். அது ஒரு விஷயம், அதுதான் அந்த மெயின் விஷயமாக சொல்லப்படுகிறது. அடுத்தது அதில் செயலாளர், மற்றது ஏதோ ஸ்கூலினுடைய சப்ளின் என்று வந்து அவரை பிணை எடுக்க காப்பாற்றி சென்றவர்கள் தொடர்பாக நான் கேள்விப்பட்டதன்படி இந்த குறிப்பிட்ட தலைவர் பிஷப்பாக வருவதற்கு முதல் நாள் அப்படி ஏதோ இடங்களில் இவர்கள் 2 பேரும் தங்களுடைய பதவிகளை கேட்டு வாங்கியதாகத்தான் நான் கேள்விப்பட்டேன். எனக்கு செக்ரட்டரி பதவி தர வேண்டும், நாங்கள் உங்களோட நிற்கிறாங்கள் உங்களை கொண்டருவதற்கு ஆகவே தர வேண்டும் என்றும், எனக்கு சப்ளின் பதவி தர வேண்டும் என்றும் ஒரு நிபந்தனையை விதித்துத்தான் அதை கேட்டு வாங்கியதாகத்தான் எனக்கு தகவல். ஆகவே அதற்கு அடுத்த நாள் கூட்டங்களில் போய் இந்த பிஷப்பாக சென்னை தெரிவு செய்யப்பட்ட
தெரிவு செய்யப்பட்டு தான் வந்திருந்தவர் இலங்கையில். அதற்கு பின்னர் கொமிட்டிகளை தெரிவு செய்யும் நேரங்களில் அவர்கள் என்னென்ன பதவிகளை கேட்டார்களோ அதே பதவிகளை தான் அவர் கொடுத்திருந்தார். இப்பொழுதும் அதே பதவிகளில் தான் அவர்கள் இருக்கிறார். ஆகவே அவர்களுக்கு எதிராக ஏதாவது குற்றச்சாட்டு வந்தாலும் இவர் இவ்வாறு ஆக்ஷன் எடுக்காமல் இருப்பார். ஆகவே இப்போ மொத்த விஷயங்களும் தலைமைத்துவத்தை நோக்கி போகின்றது. அவர் ஏற்கனவே இந்த பாலியல் தொந்தரத்துக்கு உட்படுத்தப்பட்ட துன்பியல் சேட்டையில் ஈடுபட்டவர்களுக்கு முன்பே குற்றச்சாட்டுகள் போனவோம். அங்கே வேலை செய்கிற பெண்களுடன் இவர் இப்படி ஈடுபடுகிறார் என்று எல்லாம் குற்றச்சாட்டு போனவோடும் ஆக்ஷன் எடுக்கவில்லை. இப்பொழுதும் இதுகளுக்கு நடந்த அப்புறம் நீதிமன்றம் கைது செய்து உள்ளுக்கு வைத்தால் பிறகுதான் கண்ணுடைப்பு கண்டு இந்த ஆக்ஷன் எடுத்திருக்கிறார். ஆகவே ஏனென்றால் அவரிடம் நிறைய பணம் வாங்கியிருப்பதாக சொல்கிறார்கள், அவரும் சொல்லி தெரிந்ததாக கேள்விப்படுகிறோம். ஆகவே அவர் இவ்வாறான சபைகள் அது தொடர்பாக வந்த எந்தெந்த யூடியூப்கள் வந்தது என்பதை நான் காய்ச்சி கொண்டிருக்கும் போதே பின்னுக்கு போடுவேன். ஆகவே அது தொடர்ந்து போடப்படும், ஸ்டார்ட்ல இருந்தே போடப்படும், அதை நீங்கள் பார்க்கலாம். அதில் படங்கள் வார ஏதாவது இடங்களில் அவர்களுடைய அந்த போதகர் மேலும் இந்த பிஷப்பாக்களுடைய முகங்களை நான் மறைத்து விடலாம். அதை விட வேறு என்னால் ஒன்றும் செய்ய முடியாது. ஏற்கனவே இது பொது வழியில் பகிரப்பட்டு விட்டது. ஒரு கிழமைக்கு முதல் நடந்த கிட்டத்தட்ட 10 நாளைக்கு பிறகு நான் செய்கின்றேன். அவை அதுகளை சான்றாக கொண்டும் சில பேருடன் உரையாடினதும் கொண்டும் இன்றைக்கு வந்த செய்தியையும் கொண்டு தான் இந்த யூடியூப்பை எழுதுகிறேன். ஆகவே இந்த சபைகள் என்று சொல்லப்படுபவர்கள் என்னத்துக்கு மக்களுக்கு சேவை செய்வதற்கு இளம் பிரயாணத்துக்கு வச்சு படிப்பிக்கிறோம் என்று யாருடைய நிதியில் இயங்குகின்ற ஒரு அந்த குறிப்பிட்ட அந்த அமைப்பை வைத்துக்கொண்டு பாலியல் சீண்டல்களும் பாலியல் வல்லுறவுகள் இவர்களெல்லாம் மக்களுக்கு நல்வழிகளை சொல்லிக் கொடுக்க வேண்டும். ஆனால் அப்படி பாலியல் சீட்டைகள் நிதி மோசடிகளிலும் வழக்குகள் இருக்கின்ற ஈடுபடுறது என்றால் இது என்ன மன்னிக்கக்கூடிய குற்றமா? நான் நினைக்கிறேன் சில பைபிளில் இப்போ அநேகமாக ஞாயிற்றுக்கிழமை எனக்கு இந்த சபையை பற்றி அதில் பூசை முறையை பற்றி தெரியாது. ஆனால் ரோமன் கத்தோலிக்க பூசை முறைக்கு எல்லாம் மக்கள் போனார்கள் என்றால் ஃபாதரிடமிருந்து அவரோட இருப்பார். மக்கள் போய் அந்த கிழமை செய்த குற்றங்களை சொல்லுவார். தனிமை ஃபாதர் சொல்லுவார், மகனே அல்லது மகளே உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டன. அவை எவ்வாறு இருந்தால் பாவங்கள் செய்து கொண்டே இருப்பார்கள். அப்படித்தான் இந்த பிஷப்போ இந்த தலைமைப்படமோ இவருடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டன என்று மன்னித்து விடுவார்களோ தெரியாது எதிர்காலத்தில். ஆனால் நீதிமன்றம் சரியான நடவடிக்கைகள் மேற்கொள்ளும் என நம்புகிறோம். ஆனால் இந்த சபையைச் சேர்ந்தார்கள் பிரபலமான சட்டத்தறிகளை படித்து அதிக பணங்களை செலுத்தி அதில் கேட்கப்படுற கேள்விகள் மூலம் அந்த கேஸை தள்ளவும் கூடும். அந்த பிள்ளைகளே கேஸை விட்டுட்டு வெளியில் போனாலும் போவார்கள். அது என்ன நடக்கும் என்று சொல்ல முடியாது. இருந்தாலும் மனச்சாட்சி படித்தறியத்தானவன் இதை தலைமை தாங்குற வரைக்கும் அந்த செய்த அந்த போதகர் 2 வரைக்கும் அவரை பிணை எடுக்க போனவர்களுக்கும் மனச்சாட்சி பதி நடந்திருக்கா இல்லையா என்பது தெளிவாக தெரியும். அவர்களுக்கு தெளிவாக தெரியும். இருந்தாலும் இவர்களை காப்பாற்ற முற்படுகிறார். ஆகவே சந்தேகம் பெறுவன்று கூட்டாக இப்படியான விடயங்களில் இவர்கள் ஈடுபடுகிறார்களா? இவ்வாறான விடயங்களை அணிந்து கொண்டு இவ்வாறான விஷயங்களில் ஈடுபடுகிறார்களா என்ற பலத்த சந்தேகம் வருகின்றது. ஆகவே நீதிமன்றம் இதை சரியாக விளங்கி சரியான ஒரு தீர்ப்பை வழங்கும் என நாங்கள் எதிர்பார்க்கின்றோம். நீதித்துறையில் எங்களுக்கு அதீத நம்பிக்கைகள் உண்டு. ஆனால் இந்த சபைகளில் எங்களுக்கு நம்பிக்கை இல்லை. ஆகவே பொதுவாகவே நான் மத நம்பிக்கையற்றவன். ஆகவே எங்கள் போன்ற ஆக்களுக்கும் இன்னும் இவ்வாறான சம்பவங்கள் மேலும் வலுவூட்டி கொண்டிருக்கின்றன. மற்றது இவ்வாறான சபைகளை நம்புகிறவர்களும் அதிலிருந்து விலக முற்படுவார்கள். ஆகவே தயவு செய்து நாங்கள் உங்களிடம் கேட்டுவது, இவ்வளவு தொகையான பெருந்தொகையான பணங்களை செலவழித்து ஒரு எலெக்ஷன் இப்போ இந்தியாவில் இப்போ எலெக்ஷன் நடக்கும் போது அதுக்கு பெருந்தொகையான பணம் செலவழிக்கப்படுகிறது. செலவழித்து நீங்கள் பிஷப்பாகவோ அல்ல வேறு பதவிகளுக்கு வருகின்ற நீங்கள் என்ன நோக்கத்துக்காக வாரீர்கள்? இவ்வளவு செலவழித்து வாரீர்கள் என்றால் லாப நோக்கம் இருக்க தரவர்கள். இவர்கள் இந்த பதவிகளுக்கு வருவதற்கு அந்த இந்தியாவில் எலெக்ஷன் கேட்கும் ஒரு கட்சியினுடைய தலைவரும் நேரடியாகவும் மறைமுகமாகவும் முழு ஒத்துழைப்பும் கொடுத்தவர் என்பதும் எனக்கு தெரியும். ஆகவே அரசியல் போன்று பணங்களை ஏதாவது செலுத்தி வந்திருந்தால், பணங்கள் கணக்கை செலவழிக்கப்பட்டாலும் எனக்கு தெரியும், வந்திருந்தால் அது என்னத்துக்கு வர லாபம் உழைப்பதற்கு தான். ஆகவே இது தேவையில்லை. எப்படியான ஆக்கள் மத போதனையில் ஈடுபட்டு இந்த மக்களை பேய்காட்டி மக்களிடமிருந்து இப்படியான பாலியல் சீண்டல்களையும் பணக்களையும் வருகிறதை நிறுத்திக் கொள்ளுங்கள். உங்களோட தயவாக வேண்டிக் கொள்ளுகிறேன். ஆனால் தொட்டில் பழக்கம் சுடுகாடு மட்டும்தானே. இவர்களுக்கு சின்னல்ல இருந்தே இப்படியான பழக்கங்கள் தலைமையிலிருந்து அடிவரையும் இருக்க வேண்டாம்.
அவர்கள் எங்கு மாற்ற போகிறார்? மாற்ற மாட்டார். அதை மூடி மறைச்சி போட்டு நீ எங்கேயாவது பூச வைப்பார்கள். அதே நேரத்தில் போய் எங்கேயாவது பிரதம விருந்தினராக இருப்பார்கள். சீஃப் கெஸ்டாக போய் கொண்டிருப்பார்கள். பிரதமரையும் சந்திக்கக்கூடும், ஜனாதிபதியையும் சந்திக்கக்கூடும். அவங்க எல்லாம் போய் சிரித்து கொண்டு காலுக்கு மேல் கால் போட்டுக்கொண்டு ஒரு சிரிப்புடன் நின்று ஒரு படத்தை எடுத்துக்கொண்டு செய்வார்கள். அதை இந்த மக்களாக பார்த்து திருந்த வேண்டும். இவ்வாறான ஆட்களை நீங்கள் நம்பக்கூடாது, அவர்களை எதிர்க்க வேண்டும். பிறகு மக்கள் என்ன செய்வார்கள்? அடுத்த கிழமை பூச வைப்பார்கள். அதே ஆள் ஜெயிலுக்கு இருந்து வந்து பூச வைத்தாலும் கூட போய் நிற்பார்கள். அதில் அந்த இது ஒரு அப்பம் ஒன்று கொடுப்பார்கள். அதுகளும் கொடுக்கும்போது என்ன சேட்டிகள் விடுவார்கள் எங்களுக்கு தெரியாது. என்னென்னு நாங்கள் சொல்கிறது என்னவோ நடக்கலாம். ஆனால் மக்கள் போய் நிற்பார். அதை மறந்து விடுவார்கள். மறப்போம், மன்னிப்போம், அல்லது இன்னொரு காரணத்துக்காக. அது தயவுசெய்து இந்த மக்கள் திருந்திக் கொள்ளுங்கள். சரி, அதே நேரத்தில் இந்த போதகர்கள், பிஷப் தலைவர்கள் என்று சொல்லப்படுபவர்கள் முழு பேரும் திருந்திக் கொள்ளுங்கள். பெண்கள் பாடசாலை தொடர்புடைய அமைப்புகளும் இருக்கின்றன. அதுகளுக்கு எல்லாத்தையிலுமே இப்படியான சேட்டை உள்ளார்கள் போனார்கள் என்ற கிறிஸ்தவ பாடசாலைகளுக்கு, அவைக்கு நிர்வாகத்துக்குள்ள இருக்கிற ஏதாவது பாடசாலைகளுக்கு எவ்வளோ பிரச்சனைகள் வரும். அப்படியான பல குற்றச்சாட்டுகள் அப்படி வந்திருக்கு. ஆகவே நீங்கள் திருந்திக் கொள்ளுங்கள். மக்களும் இந்த பிஷப் என்று சொல்லப்படுற போதகர் என்று சொல்லப்படுற அவர்கள் இந்த உடைய போட்டதுக்கு தானே, உடைக்குத்தானே மக்கள் மதிப்பு கொடுக்குறார். வெள்ளை அங்கி, இப்படி ஒரு சால்வை, நடுவில் ஏதோ இடுப்பில் ஏதோ கட்டுவது, ஒரு குரஸ், இதுகளுக்கு தானே, அதுக்கு தான். அதெல்லாம் கலட்டிட்டு வரும் இப்படி நோமல் ஷர்ட்டுகள் போட்டு கொண்டு வந்தால் அது மக்கள் மதிக்க மாட்டார். இந்த உடுப்புக்கு மதிப்பு கொடுக்குறாரு. ஆனால் அந்த உடுப்புக்கும் கூட மதிப்பு கொடுக்கக்கூடிய தேவை இல்லையேன்னு நம்புகிறேன். இதுகளை கொச்சப்படுத்தும் முகம் மாதிரி தானே அமெரிக்கா ஜனாதிபதி தான் பேசினார் மாதிரி வெளிக்கிட்டு படம் போட்டிருந்தார். அப்படி பார்க்க போய் அந்த அச்சத்தில் சரி போல இருக்கின்றது. இப்படியான கூட குரங்கி சேட்டைகள், இப்படியான கீழ்த்தரமான செயற்பாடு, நீதி, பாலியல் துஷ்பிரயோகங்கள் எல்லாம் குரங்கி சேட்டைன்னு நான் சொல்லுவேன். அப்படியான சேட்டைகளை விடும்போது அமெரிக்கா ஜனாதிபதி பரவாயில்லை, அவரை எல்லாரும் பேசுகிறார். ஒரு மோடன், மொக்கன், ஒரு விசரன் எல்லாம் பேசுகிறார். அவர் பார்க்கும்போது அதை விட கீழ்த்தரமான வேலையெல்லாம் நீங்கள் செய்ய, அவரும் இப்படியான வேலை செய்தார். ஆனால் அவையோட கல்ச்சருக்கு அது சிம்பிளாக எடுக்கப்படுது. தவறு தான். பாலியாது சின்ன பிள்ளைகளை இங்கே போய் எல்லாம் செய்த பிரச்சனைகள் இருக்குதான். அதை தான் நீங்கள் கேட்டால் சொன்னீங்கள் அமெரிக்கா ஜனாதிபதி செய்தால் ஏனப்பா நாங்கள் செய்யக்கூடாது. எங்களுக்கும் அமெரிக்கா போன்ற நாடுகள் இருந்தால் எனக்கு காசு வருது இந்த சபையை நடத்த. அவன் எங்களை குருவே செய்கிறேன், அவன் நாங்களும் செய்யலாம் என்று கூட நீங்கள் ஒரு ஆர்கியுமெண்ட்டை முன்வைக்க கூடும். மொக்குத்தனமா இதை கூட சில பக்தர்கள் அந்த சபையில் இருப்போர் சொல்கிறது சரியாகத்தான் இருக்கு, போத சொல்கிறது சரிதான். அந்த பதவிக்காக இருப்பவர்கள், அந்த கமிட்டியில் பதவிக்காக இருப்பவர்கள், சம்பளத்துக்காக இருப்பவர், நியாயத்துக்காக நிற்கிறார். ஒரு சிறு வயது பிள்ளை அதுகளை இப்படி பாலியல் கொடுமைக்கு உட்படுத்துறது எந்த தூரத்துக்கு சரி? இந்த சபையை சேர்ந்த ஒரு போதகரும் கண்டிக்கவில்லை, கண்டிக்க ஒரு அறிக்கை விடவில்லை. அந்த அளவுக்கு உங்களுக்கு துணிவில்லை. நீங்கள் நேர்மையான ஆளாக இருந்தால் இந்த பிரச்சனையை கண்டித்து அறிக்கை விடுங்க. அதை நீங்கள் செய்ய மாட்டீங்க. சமாளித்து பூசி மொழுகி அவரை எப்படி காப்பாற்றலாம்? ஏன்னா அதே குற்றங்கள் நீங்கள் செய்திருக்க கூடும் தான். சரி, எதையாவது தெரிந்து கொள்ளுங்கள். மக்கள் இவையுடைய பங்குதாரர்களும் கோயில் பங்குதாரர்களும் ஒரு கொஞ்சம் பேரை தான் வச்சிருக்காரு. பங்குதாரர்கள் ஏற்கனவே விரிஞ்சு கணவர் போய்விட்டார். பங்குதாரர்களும் இந்த பிஷப்பு, இந்த போதகர்கள், இதுகள் எல்லாருமே திருந்தி கொள்ளும். நிதியும் பாலியல் துஷ்பிரயோகத்திலையும் தயவு செய்து ஈடுபடாது. குறிப்பாக பாலியல் துஷ்பிரயோகத்தில் இந்த சிறு வயது பிள்ளைகளை இவ்வாறு அதனுடைய எதிர்கால வாழ்க்கையை கெடுக்காது. நீங்களெல்லாம் கல்யாணம் முடிச்சு குடும்பத்தோட சந்தோஷமாக இருக்கு. ரோம கத்தோலிக் ஃபாதர் மாதிரி கல்யாணம் முடிக்க நீங்கள் எல்லாம் கல்யாணம் முடிக்கிறீங்களா? சந்தோஷமாக பிள்ளைகளை பேத்து படிப்பிச்சு கொண்டு அதிபராக, மேனேஜராக, பள்ளிக்கூட டீச்சர்ஸ் மேரா அப்படி இப்படியெல்லாம் கனவே இருக்கிறீங்க. அங்கே போய் பள்ளிக்கூடத்தில் அடிக்கிறதும் பிறகு அதில் ஒருவரோட மனைவி ஒரு பாடசாலையில் 2 தரம் சின்ன பிள்ளைக்கு அடித்து அது கேஸுக்கு போக வேண்டியதுதான். இவரை சடைஞ்சு விட்டார். இவற்றை நிர்வாகத்திலும் சடையப்பட்டு தொடர்ந்து வந்த ஆசிரியை அங்கே படிப்பிக்கிறார். அவர் சிறு பிள்ளைகளுக்கு அடித்து காயம் ஏற்படுத்துகிற எப்படி கோர்ஸுக்கு போகாதவளை சடைஞ்சு விட்டார். ஏன்னா பெரிய பதவியில் இருக்கிற காப்பாற்ற போன ஒருவருடைய மனைவி. அப்படி கன பிரச்சனைகள் இருக்கு. நீங்கள் முதல் உங்களை திருத்திக் கொள்ளணும். மீண்டும் ஒரு கலையெடுத்தலில் சந்திப்போம்.